ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/12/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு உண்மையான சேவாதாரியின் அடையாளம். உண்மையான சேவாதாரியின் அடையாளம். பாபா சொல்றாங்க, இன்று ஞான சூரியன், ஞான சந்திரன் தனது பூமியினுடைய நட்சத்திர மண்டலத்துல அனைத்து நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைத்து நட்சத்திரங்களும் ஜொலித்து கொண்டே தன்னுடைய ஜொலிப்பு மற்றும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டு இருக்குது. விதவிதமான நட்சத்திரங்கள் இருக்குது. சிலர் விசேஷமான ஞான நட்சத்திரங்கள், சிலர் சகஜ யோகியின் நட்சத்திரம், சிலர் குணத்தை தானம் செய்யும் மூர்த்தியின் நட்சத்திரம், சிலர் நிரந்தர சேவாதாரி என்ற நட்சத்திரம், சிலர் எப்பொழுதுமே சம்பன்ன நட்சத்திரமாக இருக்கிறார். அனைத்தையும் விட உயர்ந்தது ஒவ்வொரு நொடியும் வெற்றினுடைய நட்சத்திரமாக இருப்பது. கூடவே சிலர் எதிர்பார்ப்பின் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. அதாவது விருப்பத்தினுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பின் நட்சத்திரத்தையும் பாருங்க, வெற்றியின் நட்சத்திரத்தையும் பாருங்க. ரெண்டுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. ஆனா 2 விதமான நட்சத்திரங்கள் இருக்கு. மேலும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்களும் உலகத்தின் ஆத்மாக்கள் மீது, இயற்கையின் மீது அதனுடைய தாக்கத்தை ஏற்படுது. வெற்றி நட்சத்திரம் 4 பக்கமும் தனது உற்சாகத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. எதிர்பார்ப்பினுடைய நட்சத்திரங்கள் தானும் கூட அவ்வப்பொழுது அன்பாகவும் அவ்வப்பொழுது கடினத்தன்மை அப்படிங்கிற அந்த முயற்சி ரெண்டினுடைய தாக்கம் ஏற்படுவதற்கான காரணத்தினால மற்றவர்களிடத்திலும் கூட அவ்வப்பொழுது அன்பாகவும் அவ்வப்பொழுது கடினத்தன்மையின் தாக்கமும் ஏற்படுது. முன்னேறுவதற்கான விருப்பம் வச்சு முன்னேறிக்கொண்டே செல்றாங்க. ஆகையினால ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்க, நான் எப்படிப்பட்ட நட்சத்திரம்? அனைவரிடத்திலும் ஞானம், யோகம், குணங்களினுடைய தாரணை மற்றும் சேவையினுடைய உணர்வு இருந்தாலும் கூட சிலரிடத்துல ஞானத்தினுடைய தீப்பொறி இருக்குது, சிலரிடத்துல விசேஷ நினைவின் யோகத்தினுடையதாக இருக்குது. மேலும் ஒரு சிலர் தனது குணமூர்த்தியின் ஜொலிப்பின் மூலமா விசேஷமாக ஈர்த்து கொண்டு இருக்கிறாங்க. 4 விதமான தாரணை இருந்தாலும் கூட பாபா சொல்றாங்க, சதவீதத்துல வேறுபாடு இருக்கு. ஆகையினால விதவிதமான நட்சத்திரங்கள் ஜொலித்துக்கிட்டே தென்படுது. இது ஆன்மீக விசித்திர நட்சத்திரங்களுடைய கூட்டம். ஆன்மீக நட்சத்திரங்களாகிய உங்களின் தாக்கம் உலகத்தின் மீது ஏற்படுது. ஆகையினால உலகத்தினுடைய ஸ்தூல நட்சத்திரங்களினுடைய தாக்கம் கூட உலகத்தின் மீது ஏற்படுது. எந்த அளவு நீங்கள் சக்திசாலியான நட்சத்திரங்களாக ஆகிறீங்களோ அந்த அளவு உலகத்தின் ஆத்மாக்கள் மீது தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. எப்படி கார் இருள், அதாவது இருட்டு இருக்குது அப்படின்னா நட்சத்திரங்களுடைய பிரகாசம் மிகுதியாக தெளிவாக தென்படும். அப்படி அப்பிராப்தியினுடைய இருள், அதாவது கிடைக்காத நிலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மேலும் எந்த அளவு அதிகரிச்சுட்டே போதோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அளவுக்கு தான் ஆன்மீக நட்சத்திரங்களாகிய உங்களுடைய விசேஷமான தாக்கம், அதாவது பிரபாவம் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அனைவருக்கும் பூமியில மின்னிக்கொண்டு இருக்கும் நட்சத்திரங்களினுடைய ஜோதி பிந்துவின், அதாவது ஒளிப்புள்ளியினுடைய வடிவத்துல பிரகாசமான உடல் பரிஸ்தாவினுடைய ரூபத்துல தென்படும். எப்படி ஆகாய நட்சத்திரங்களுக்கு பின்னால தனது சமயம், ஆற்றல் மற்றும் செல்வத்தை பயன்படுத்துறாங்களோ அப்படி ஆன்மீக நட்சத்திரங்களை பார்த்து அதிசயம் அடைவாங்க. எப்படி இப்போ ஆகாயத்துல நட்சத்திரங்களை பார்க்கறாங்களோ அப்படி இந்த பூமியினுடைய மேடையில 4 பக்கங்களிலும் பரிஸ்தாக்களினுடைய ஜொலிப்பு மற்றும் ஒளிரூபமான நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பை பார்ப்பாங்க, அனுபவம் செய்வாங்க. இவங்க யாரு, எங்கிருந்து இந்த பூமியின் மீது தனது அதிசயத்தை காட்ட வந்திருக்கிறாங்க. எப்படி ஸ்தாபனையின் ஆரம்ப காலகட்டத்தில் 4 பக்கங்களிலும் பிரம்மா மற்றும் கிருஷ்ணரினுடைய சாட்சாத்காரம், அதாவது காட்சியினுடைய அலை பரவியது. இவங்க யாரு, இங்க என்ன செஞ்சு காட்டுறாங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக பலரினுடைய கவனம் சென்றது.
அதே மாதிரி இப்போ கடைசியில 4 பக்கத்திலும் இந்த 2 விதமான ஒளிப்புள்ளி மற்றும் பரிஸ்தா, அதுல பாப்தாதா மற்றும் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஜொலிப்பு தென்படும். மேலும் அனைவருக்கும் ஒருவரிடம் இருந்து அநேகரினுடைய இந்த பக்கம் தானாகவே கவனம் ஈர்க்கப்படும். இப்போ நீங்கள் அனைவரும் முழுமையாகும் வரை இந்த தெய்வீக காட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பரிஸ்தாவின் நிலையை சகஜமாகவும் இயல்பாகவும் அனுபவம் செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு சாட்சாத் பரிஸ்தாவினுடைய சாட்சாத்காரம் தென்படும். இந்த ஆண்டு பரிஸ்தா தன்மையின் மனநிலைக்காக விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நினைவு மட்டும்தான் செய்யணுமா, அல்லது சேவை கூட செய்யணுமா, அல்லது சேவையிலிருந்து விடுபட்டு தபஸ்யாவில் மட்டுமே இருக்கணுமா அப்படின்னு பல குழந்தைகள் நினைக்கிறாங்க. பாப்தாதா சேவையின் உண்மையான அர்த்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சேவை உணர்வு அப்படின்னாலே சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காக சுப பாவனை, அதாவது நல்ல உணர்வு, உயர்ந்த விருப்பத்தினுடைய உணர்வு. சேவை உணர்வு அப்படின்னாலே ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பது. உணர்வு எல்லைக்குட்பட்டதாக இருப்பது அல்ல, சிரேஷ்ட உணர்வு. ஒருவேளை சேவாதாரிகளாகிய நீங்க யார் மீதாவது அன்பினுடைய உணர்வு வைத்தல், சக்திகளினுடைய உதவியின் உணர்வு வைத்தல், குஷினுடைய உணர்வு வைத்தல், சக்திகளை அடைவதற்கான உணர்வு வைத்தல், ஊக்க உற்சாகத்தினுடைய உணர்வு வைத்தல், அப்படி விதவிதமான உணர்வுகளினுடைய பலன், அதாவது சகயோகத்தின் மூலம் அனுபவம் செய்ய வைப்பது. ஆகையினால இதற்குத்தான் சேவையினுடைய உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. சொற்பொழிவு செய்துவிட்டு வந்துட்டேன், ஒரு குரூப்புக்கு புரிய வைத்துட்டு வந்துட்டேன், கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன், 7 days கோர்ஸ், அல்லது சென்டர் திறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இதற்கு சேவை உணர்வு அப்படின்னு சொல்லப்படாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, சேவை அப்படின்னாலே எந்த விதமான ஆத்மாவுக்காகவும் பிராப்தியினுடைய அற்புதத்தை, அதாவது அனைத்தும் அடைந்த நிலை, அந்த அற்புதத்தை அனுபவம் செய்ய வைப்பது, இதுதான் சேவை. அவ்வாறு அந்த சேவையோடு தபஸ்யா எப்பொழுதுமே இணைந்து இருப்பது, தந்தையினுடைய நினைவு எப்பொழுதுமே இணைந்து இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சேவைனாலே பாபா சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் பிராப்தியினுடைய அற்புதத்தை அனுபவம் செய்ய வைக்கிறது தான் சேவை. ஆனால் அந்த சேவையோடு தபஸ்யா இணைந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. தபஸ்யாவினுடைய அர்த்தத்தை விளக்குறார். திட எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்து, இதுதான் தபஸ்யா. உண்மையான சேவையினுடைய உணர்வு இருக்கும் இடத்துல தபஸ்யா தனித்து இருக்காது. தியாகம், தபஸ்யா, சேவை, இந்த மூன்றின் இணைந்த வடிவம்தான் உண்மையான சேவை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உண்மையான சேவையில் தியாகம் இருக்கும், தபஸ்யா இருக்கும், சேவை இருக்கும், இந்த மூணும் சேர்ந்து இருக்கும். மேலும் பெயருக்காக செய்யும் சேவையினுடைய பலன் குறுகிய காலத்துக்கு தான் கிடைக்குது. எங்கு சேவை செஞ்சீங்களோ அங்கேயே குறுகிய காலத்தினுடைய விளைவின் பலனை அடைஞ்சி மேலும் முடிந்தும் போயிடும். குறுகிய காலத்தின் விளைவின் பலன் குறுகிய காலத்தின் மகிமை. மிக நன்றாக சொற்பொழிவு செஞ்சீங்க, மிக நன்றாக கோர்ஸ் எடுத்தீங்க, மிக நன்றாக சேவை செஞ்சீங்க, ஆகையினால் நன்றாக செய்தீர்கள், நன்றாக செய்தீர்கள் என்று சொல்வதின் அல்ப காலத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அவங்களும் மகிமை கேட்பதனுடைய குறுகிய காலத்தின் பலன்தான் கிடைக்குது. ஆனால் அனுபவம் செய்ய வைப்பது என்றால் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடன் தொடர்பை இணைப்பது, சக்திசாலியாக ஆக்குவது, இதுதான் உண்மையான சேவை. உண்மையான சேவைன்னு பாபா சொல்கிறாங்க, பாபாவோடு தொடர்பை இணைக்க வைக்கிறது, அனுபவம் செய்ய வைக்கிறது. உண்மையான சேவையில் தியாகம், சேவை இல்லை அப்படின்னா இந்த 50% இல்லை, ஆனால் 25% தான் சேவை இருக்குது. உண்மையான சேவையில் தியாகம் சேவை இல்லை அப்படின்னா 50% சேவை இல்லை, 25% சேவை தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. உண்மையான சேவாதாரியினுடைய அடையாளம் பாபா சொல்கிறாங்க,
தியாகம் அப்படின்னாலே பணிவு. மேலும் தபஸ்யா அப்படின்னாலே பாபாவிடம் நம்பிக்கை, நிலையான குஷி. இதைத்தான் உண்மையான சேவைன்னு சொல்லப்படுது. தியாகம் அப்படின்னா பணிவு, தபஸ்யா அப்படின்னா ஒரு பாபா கிட்ட நம்பிக்கை, நிலையான குஷி. இதுதான் உண்மையான சேவைன்னு சொல்லப்படுது. பாப்தாதா நிரந்தரமாக உண்மையான சேவாதாரி ஆவதற்காக சொல்கிறாங்க. பெயருக்காக சேவை செய்வது, மேலும் தன்னை தொந்தரவுக்கு உள்ளாக்குவது, மற்றவர்களையும் கூட தொந்தரவு செய்வது, இந்த சேவையிலிருந்து விடுபடுவதற்காக பாப்தாதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சேவை செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா சேவையினுடைய விசேஷ குணம் திருப்தியினுடைய தன்மை. சேவையினுடைய விசேஷ குணம் திருப்தி. எங்கு திருப்தி இல்லாமல் தனக்காகவோ மற்றவங்களுக்காகவோ சேவை செஞ்சால் அந்த சேவை தனக்கும் பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்காது, மற்றவங்களுக்கும் செய்ய வைக்காது. ஆகையினால முதல்ல தன்னை திருப்தி உடையவராக மாற்றி கொண்டதுக்கு அப்புறமா சேவையில் வருவது நல்லதுன்னு சொல்கிறாங்க பாபா. இல்லை அப்படின்னா சூட்சமமான சுமை அவசியம் இருக்கும். அந்த பலவிதமான சுமைகள் பறக்கும் கலையில் தடை ரூபமாக ஆயிடுது. சுமையை சுமக்க வேண்டாம், சுமையை இறக்கணும். எப்போ அவ்வாறு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஏகாந்தவாசி ஆவது நல்லது. ஏன்னா ஏகாந்தவாசி ஆவதின் மூலமாக சுய மாற்றத்தின் மீது கவனம் வரும். ஆகையினால பாப்தாதா தபஸ்யாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அது பகலும் இரவும் அமர்ந்து கொண்டு தபஸ்யா செய்வது என்று சொல்லலை. தபஸ்யாவில் அமர்ந்து கூட சேவைதான், அமர்வது கூட சேவைதான். தபஸ்யாவில் அமர்வது கூட சேவைதான். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி அமைதியினுடைய சக்திகளினுடைய கதிர்கள் மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குவது. தபஸ்யாவுடன் மனதினுடைய சேவை இணைக்கப்பட்டிருக்குது, தனித்து இருக்காது. இல்லை அப்படின்னா தபஸ்யா என்ன செய்யுது? சிரேஷ்ட ஆத்மா பிராமண ஆத்மாவாக ஆயிட்டீங்க. இப்போ தபஸ்யா அப்படின்னா தன் மீது அனைத்து சக்திகளினால் முழுமையாக ஆவது. தபஸ்யா அப்படின்னா பாபா சொல்றாங்க தன் மீது அனைத்து சக்திகளினால் முழுமையாக ஆவது. உறுதியான மனநிலை, உறுதியான எண்ணத்தின் மூலம் உலகத்துக்கு சேவை செய்வது. வார்த்தையின் சேவை மட்டுமே சேவை கிடையாது. எப்படி சுகம், சாந்தி, தூய்மை மூன்றுமே தங்களுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்குது. அப்படி தியாகம், தபஸ்யா, சேவை இணைக்கப்பட்டிருக்குது. தபஸ்யா ரூபம் அப்படின்னாலே சக்திசாலியான சேவாதாரியாக உருவாக்குவது அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. தபஸ்யா அப்படின்னாலே சக்திசாலியான சேவாதாரியாக உருவாக்குவது. தபஸ்யா ரூபத்தினுடைய பார்வை கூட சேவை செய்யும். அவங்களுடைய அமைதி சுரூபமான முகம் கூட சேவை செய்து, தபஸ்வி மூர்த்தியின் வெறும் பார்வை கூட பிராப்தியினுடைய அனுபவத்தை செய்து. ஆகினால இன்றைய காலத்தில் பாருங்க, ஹடயோகத்தின் தபஸ்யா செய்கிறாங்க. அவங்களுடைய தரிசனத்துக்காக எவ்வளோ கூட்டம் இருக்குது. உங்களின் இந்த தபஸ்யா சொரூபத்தின் தாக்கம் நினைவு சின்னத்தின் ரூபம் கடைசி வரை வந்துகிட்டே இருக்கும். ஆகையினால புரிந்ததா சேவையினுடைய உணர்வு எது சொல்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சேவை உணர்வு அப்படின்னா அனைத்து பலவீனங்களையும் எதிர்நோக்கக்கூடிய உணர்வு. சேவை உணர்வு அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அனைத்து விதமான பலவீனங்களையும் எதிர்நோக்கக்கூடிய உணர்வு. பலவீனமானவர்களை எதிர்நோக்கும் உணர்வு அல்ல, பலவீனங்களை எதிர்க்கும் உணர்வு. தனக்குள் சகித்து கொண்டு மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கும் உணர்வு. தனக்குள்ள சகித்து கொண்டு மற்றவங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உணர்வு. ஆகையால் சகித்து கொள்ளும் சக்தி என்று சொல்லப்படுது. சகித்து கொள்வது என்றாலே சக்திகளை நிரப்புவது. சகித்து கொள்வது அப்படின்னா பாபா சொல்றாங்க சக்திகளை நிரப்புவது மற்றும் சக்தியை கொடுப்பது. சகித்து கொள்ள வேண்டுமே தவிர இறந்து போகக்கூடாது. நாம் பொறுத்து கொண்டால் இறந்து விடுவோம் என்று பலர் நினைக்கிறார்கள். நாம் இறந்து விடுவோமா என்ன? ஆனால் இது மரணம் அல்ல, இது அனைவருடைய மனதிலும் அன்பாக வாழ்வது. பாபா சகித்துக்கொள்வ சக்தி பற்றி சொல்றாங்க. சகித்து கொள்வது அப்படின்னாலே சக்திகளை நிரப்பி சக்தியை கொடுப்பது. சகிச்சுக்கணுமே தவிர இறந்து போகக்கூடாது. நம்ம பொறுத்துக்கிட்டா இறந்துடுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க.
நாம் இறந்துடுவோமா என்ன அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இது மரணம் கிடையாது, அனைவருடைய மனதிலும் அன்பாக வாழ்வது. எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும், ராவணனை விடவும் மோசமாக இருந்தாலும் கூட, ஒரு முறை அல்ல 10 முறை சகிச்சுக்க வேண்டி இருந்தாலும் கூட, சகித்து கொள்ளும் தன்மையினுடைய பலன் அழிவற்றதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். அவங்க கூட அவசியம் மாறிடுவாங்க. நான் இவ்வளவு சகித்துக்கிட்டேன், இவர்களும் கூட சகித்து கொள்ளட்டுமே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கக்கூடாது. குறுகிய காலத்தின் பலனை அடைவதற்கான உணர்வு வைக்காதீங்க, கருணை உணர்வு வைங்க. இதற்குத்தான் சேவை உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையினால இந்த ஆண்டு இது போன்ற உண்மையான சேவையினுடைய ஆதாரம் நிரூபணத்தினுடைய பட்டியலில் வருவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வருடம் சேவை நிகழ்ச்சிகள் மற்றும் பெரும் விழாக்கள் மிக நன்றாக நடந்ததா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் திருப்தி அடைவராக ஆகி திருப்தியான சேவையில் நம்பர் முன்னால் வரணும். விக்ன விநாசக் அப்படிங்கிற பட்டமளிப்பு விழாவில் பரிசு பெறணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதற்கு தான் சொல்லப்படுது நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, அதாவது பற்றற்ற நிலையில் இருந்து நினைவு செய்கிறவங்க. ஆகினால 18 வருட முடிவின் இந்த சேவை முழுமை ஆவதற்கான அத்தியாயத்தினுடைய சொரூபத்தை வெளிப்படுத்துங்க. இதற்குத்தான் சொல்லப்படுது பாப் சமான் ஆவது அப்படின்னு. நல்லது. சதா ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக நட்சத்திரங்களுக்கு, சதா திருப்தியினுடைய அலைகளை பரப்பக்கூடிய திருப்தி மணிகளுக்கு, எப்பொழுதும் ஒரே நேரத்தில் தியாகம் தபஸ்யா சேவையின் தாக்கத்தை ஏற்படுத்தி கவர்ந்து இழுக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக உணர்வின் ஆன்மீக பலனை தரக்கூடிய விதை சொரூபமான பாபாவுக்கு சமமாக இருக்கும் ஆன்மீக குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் முழுமையாவதற்கான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார். நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மண்டலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பில் சொன்ன அந்த மகா வாக்கியம், சதா தன்னை ஆடாத அசையாத ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட பாபா கேட்குறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் உறுதியாக இருப்பது, இதுதான் பிராமண ஆத்மாக்களினுடைய அடையாளம். உலகம் குழப்பத்தில் இருக்கு, ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாக நீங்க குழப்பத்தில் வர முடியாது. ஏன்? நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் தெரிஞ்சிருக்கீங்க, ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. யார் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கீங்களோ அவங்க சக்திசாலியாகவும் இருப்பாங்க. ஆகையினால ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், சக்திசாலியான ஆத்மாக்கள் சதா இயல்பாகவே உறுதியாக இருப்பாங்க. அதனால சூழ்நிலையை கண்டு ஒரு பொழுதும் பயப்படுறதில்லை. பயமற்றவர்களாக இருக்கீங்களா? சக்திகளே, பயமற்றவர்களாக இருக்கீங்களா? அல்லது சிறிது சிறிதாக பயம் வருதான்னு கேட்குறாங்க. ஏன்னா உள்நாட்டு போர் ஏற்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே, ஸ்தாபனையின் சமயத்திலிருந்தே இருக்குது. இது உங்களுக்கு ஆரம்ப கால வரைபடங்களில் காட்டப்பட்டு இருக்குது. ஆகையினால எது காட்டப்பட்டு இருக்குதோ அதை நடைபெற வேண்டும் இல்லையா? பாரதத்தினுடைய நடிப்பே உள்நாட்டு போரினால் தான். ஆகையால் எதுவுமே புதுசல்ல. அதனால எதுவும் புதிதல்ல என்பதா, அல்லது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ இது நடந்தது அப்படின்னு பயந்துடுறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. செய்தியை கேட்டாலும் பார்த்தாலும் கூட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தை புரிந்து கொண்டு சக்திசாலியாக ஆகி பார்க்கணும். மற்றவங்களுக்கு கூட சக்தி கொடுக்கணும். இதுதான் உங்கள் எல்லோருடைய வேலை. உலகத்தில் இருக்கிறவங்க பயந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் அந்த ஆத்மாக்களிடத்தில் சக்தியை நிரப்பணும். யாரெல்லாம் தொடர்பில் வராங்களோ அவங்களுக்கு சக்திகளின் தானம் கொடுத்துக்கிட்டே போங்க. அமைதியினுடைய தானத்தை கொடுங்க. அமைதி இல்லாத இந்த நேரத்தில் தான் அமைதியை தரணும். ஆகையினால அமைதியினுடைய தூதுவராக இருக்கீங்க. அமைதியினுடைய தூதுவர் அப்படின்னு பாடப்படுது இல்லையா? அமைதியினுடைய தூதுவர் நீங்களா அல்லது மற்றவர்களா? ஆகையினால ஒரு பொழுதும் எங்கே இருந்தாலும் நடந்தாலும் சதா தன்னை அமைதியினுடைய தூதுவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருங்க.
அமைதியினுடைய தூதுவராக இருக்கீங்க, அமைதியினுடைய செய்தியை தருபவர்களாக இருக்கீங்க என்றால் தானும் கூட அமைதி சொரூபமாகி சக்திசாலியாக இருக்கீங்க மற்றும் மற்றவர்களுக்கு கூட தரீங்க. அவங்க அசாந்தியை பரப்புறவங்க, நீங்கள் சாந்தியை பரப்புறவங்க. அவங்க நெருப்பு மூட்டுவாங்க, நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்க. இதுதான் உங்களுடைய கடமை. இதற்குத்தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்லப்படுது. ஆகையினால அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சேவைக்கான அவசியம் இருக்குது. சரீரம் அழியக்கூடியதாக இருக்குது, ஆனால் ஆத்மா சக்திசாலியாக இருக்குது. அப்படின்னா ஒரு சரீரத்திலிருந்து விடுபட்டு போனாலும் கூட மற்றொரு சரீரத்தில் நினைவின் பலனை அடைந்து கொண்டே இருக்கும். ஆகையினால அழிவற்ற பிராப்தியை சேமித்து கொண்டே இருங்க. எனவே நீங்கள் யாரு? அமைதியினுடைய தூதுவர்கள், அமைதியினுடைய செய்தியை பரப்புறவங்க. மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், மாஸ்டர் சக்தியின் வள்ளல். இந்த நினைவு சதா இருக்குது இல்லையா? சதா தன்னை இந்த நினைவின் மூலம் முன்னேற்றி கொண்டே போங்க, மற்றவர்களையும் முன்னேற்றுங்க. இதுதான் சேவை. அரசாங்கத்தின் ஏதேனும் நியமங்கள் இருந்தால் பின்பற்றி தான் ஆகணும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ மனதின் சேவை மூலம், வார்த்தையின் மூலம் அவசியம் சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ மனதின் மிகவும் அவசியமாக இருக்குது. மனதினுடைய சேவை ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆனால் எப்போ தன்னிடத்துல சக்தி நிரம்பி இருக்குமோ அப்போதான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் சதா அமைதியினுடைய வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்களும் அமைதியினுடைய வள்ளல் ஆவீங்க. வள்ளலாகவும் இருக்கீங்க அப்படின்னா உருவாக்குபவர்களாகவும் இருக்கீங்க. நான் மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், மாஸ்டர் சக்தியின் வள்ளல் அப்படிங்கிற அந்த நினைவு சதா எந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருக்கணும். இந்த நினைவின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போதான் இவர்களின் தொடர்பில் வருவதன் மூலம் அமைதியினுடைய அனுபவம் கிடைப்பதை உணர்வாங்க. ஆகையினால இந்த வரதானத்தை நினைவில் வைக்கணும். பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், சக்தியினுடைய வள்ளல் ஆகணும். அனைவரும் தைரியசாலிகளாக இருக்கீங்க இல்லையா? குழப்பத்திலும் கூட வீணான எண்ணங்கள் வர்றது கிடையாது. ஏன்னா வீணான எண்ணங்கள் இருந்தால் சக்திசாலியாக ஆக விடாது. என்ன ஆகுமோ, இது நடந்துடக்கூடாது, இது வீணானதுன்னு சொல்கிறாங்க பாபா. என்ன நடக்குதோ அது சக்திசாலியாக இருந்து பாருங்க. மேலும் மற்றவங்களுக்கும் சக்தியை கொடுங்க. இது கூட ஒரு சாலையோர காட்சி தான். இது ஒரு காட்சி நடந்து கொண்டு இருக்குது, ஒரு படம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா பயப்பட மாட்டீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பிரியா விடை தரும் நேரத்தில் அமிர்த வேளையில் பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், இந்த சங்கம யுகம் அமிர்த வேலையாக இருக்குது. முழு சங்கம யுகமே அமிர்த வேலையாக இருக்கிற காரணத்தினால இந்த சமயத்துக்கு சதா காலத்துக்கு மகான் தன்மை நிறைந்ததாக பாடப்படுது. ஆகையினால முழு சங்கமேகமே, அதாவது அமிர்த வேலை, அதாவது டைமண்ட் மார்னிங், சதா பாபா குழந்தைகளுடன் இருக்கிறார். மேலும் குழந்தைகள் கூட பாபாவோடு இருக்கிறாங்க. ஆகையினால எல்லைக்கு அப்பாற்பட்ட டைமண்ட் மார்னிங், பாப்தாதா சதா கூடவே இருக்கிறார். ஆனாலும் கூட வியக்த ரூபத்தில், வியக்த தேசத்தில், ஸ்தூல உலகத்தில் கால அளவுப்படி இன்று கூட அனைத்து குழந்தைகளுக்கும் சதா கூடவே இருப்பதற்கான குட் மார்னிங் என்று சொல்லுங்க, கோல்டன் மார்னிங் சொல்லுங்க, டைமண்ட் மார்னிங் என்று சொல்லுங்க, எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லுங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சுயம் கூட டைமண்டாக இருக்கிறோம். காலை பொழுது கூட டைமண்டாக இருக்குது. மேலும் டைமண்ட் ஆக்குவதற்காக இருக்குது. ஆகையால் சதா துணையாக இருப்பதற்கான குட் மார்னிங் பாபா சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு குட் மார்னிங் சொல்வோம். நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தன்னுடைய சேவாதாரியாக மாற்றக்கூடிய மாயாவை வென்று சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. மாயாவை வென்று சுயராஜ்ய அதிகாரியாக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தன்னுடைய சேவாதாரியாக மாற்றணும். 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தன்னுடைய சேவாதாரியாக மாற்றினா மாயாவை வென்ற சுயராஜ்ய அதிகாரி. சத்தியுகத்தில் விஸ்வ மகாராஜா மற்றும் விஸ்வ மகாராணியினுடைய ராஜ்ய ஆடைகளை பின்பக்கம் இருந்து தாச தாசிகள்
பணிபுரிகிறவங்க தூக்கி கொண்டு செல்வதை போன்று சங்கமிகத்தில் குழந்தைகளாகிய நீங்க மாயாஜேத் சுயராஜ்ய அதிகாரியாகி பட்டப்பெயர் என்ற ஆடையின் மூலமா அலங்காரம் செய்து கொள்ளும் பொழுது 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் உங்களுடைய ஆடையை பின்னால் இருந்து சுமக்கும். அதாவது அடிபணிந்து நடக்கும். இதற்காக திட எண்ணம் அப்படிங்கிற கயிற்றினால பட்டப்பெயர் என்ற ஆடையை இறுக்கமாக கட்டிக்கிங்க. விதவிதமான ஆடைகள் மற்றும் அலங்காரத்தின் மூலம் அலங்கரித்து கொண்டு பாபாவோடு இருந்தால் இந்த விகாரம் மற்றும் தத்துவம் மாறி சகயோகி சேவாதாரியாக மாறிடும். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, எந்த குணங்களை மற்றும் சக்திகளை வர்ணனை செய்கிறீங்களோ அதனுடைய அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். அனுபவம்தான் மிகப்பெரிய அதிகாரம். எந்த குணங்களை மற்றும் சக்திகளை வர்ணனை செய்கிறீங்களோ அதனுடைய அனுபவத்தில் மூழ்கிடுங்க. அனுபவம்தான் மிகப்பெரிய அதிகாரம்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.